நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாம் அல்ல கங்கா யமுனா சரஸ்வதி அனுகிரகத்தாலும் வேணி மாதவர் அனுகிரகத்தாலும் சரஸ்வதி வைபவமானது நமது காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமி அனுகிரகத்துடன் மகாலட்சுமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் 9வது புஷ்கரமாக மிதுன ராசி புஷ்கரம் திருவேணி சங்கம நதிக்கரையிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 10வது நாள் மகோத்சவம். காலை நாதஸ்வர இன்னிசை கச்சேரி, வேத பாராயணம், திருமுறை பாராயணம், மகன்யாச ருத்ர பாராயணங்கள் நடைபெற்று ருத்ரஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெற்றது. தற்பொழுது இனிய மாலை பொழுதிலே டெல்லியிலிருந்து நம்மளுடைய அனைத்து புஷ்கரங்களிலும் மாவி நடத்துகின்ற கும்பாபிஷேகங்களிலும் பங்கு பெற்று திருப்புகழை அனைத்து இடத்திலும் அனைவரிடத்திலும் சேர்ப்பதற்காக நம்முடைய நாராயணமூர்த்தி மாமாவும் மாமியும் சிறப்பாக ஒவ்வொரு புஷ்கரத்திலும் வந்து நமக்கு இந்த வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்திலே தற்பொழுது கங்கா யமுனா சரஸ்வதி 3 தேவியர்களுக்கும் அர்ப்பணிப்பதற்காக திருப்புகழானது தற்பொழுது தொடங்குகிறது. நாம் அனைவரும் இதனை கண்டு காதால் கேட்டு அம்பாளின் அனுகிரகத்தை பெறுவோம் என்று கூறி மாமாவையும் இதை தொடர்ந்து நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிவச்சிதம்பரம். ஹலோ முருகாச்சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். இந்த நாட்டிலும் உலகிலும் உள்ள பல்வேறு பாகங்களுக்கு இந்த திருப்புகழ் இன்று சென்றடைய போகிறது என்பதை நினைப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய குருநாதர் அமரர் குருஜி திரு எஸ் ராகவன் அவர்களுக்கும், திருப்புகழ் அடிமை திரு எஸ் நடராஜன் அவர்களுக்கும், நம்முடைய நடமாடும் தெய்வமான நம்முடைய பாலப்பிரிவாளுக்கும் இளைய சுவாமிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். இந்த வாய்ப்பு அளித்த திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவங்களுடைய ட்ரஸ்ட் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள் ஆல்சோ. அதில் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பாட போகிறோம்னா, வழக்கமாக ஒரு பஜனை பத்ததி திருப்புகழ் இசை வழிபாடு அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்தை பார்க்கும்போது நமக்கு நம்ம ஊர் காவேரின்னு நினைவு வருது, செய்யாறு நதி நினைவு வருகிறது, அங்கே இருக்கிற நதியெல்லாம் நமக்கு நினைவு வருது. அதோடு கூட இந்த கங்கா யமுனா சரஸ்வதி. அதில் ரொம்ப என்ன அழகுன்னா, அந்த நதிகள் வந்து அந்த நதிகளை பற்றி குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி பாடல் திருப்புகழ் பாக்களை எல்லாம் செலக்ட் பண்ணி இன்னைக்கு அதனால ஒரு கதம்பமாக அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணித்த ஒரு ஐடியா. ஸோ அதன்படி இந்த நாங்கள் பாடுற எல்லா பாட்டிலையுமே ஒரு நதியினுடைய பெயர் வரும். அதனால எல்லாரும் அழகாக நன்னா ஒத்து கேட்கணும். எந்த இடத்துல நதியினுடைய பெயர் வருதோ அந்த நதியை நினைத்து அந்த நதியை நம்ம தாயாக வணங்குவது நம்முடைய மரபு. அந்த நதியை நாம் வணங்க வேண்டும். இதை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த திருப்புகழ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இது தொடங்க போகிறது. முருகா 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 முருகா
பெருமாளே. இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நம் வீட்டு வாசலுக்கு கொண்டு தரும் தாமரை டிவிக்கும் திருமுருகன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தனில் உனை நாளோ கண்டு கொண்டவேனோ தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலம் கண்ணே கருவேலா தென்பரம் கொன்றில் பெருமாளே கந்தனில் உனை நாளோ கண்டு கொண்டல்வேனோ தென்பரம் கொன்றில் பெருமாளே. இயல் இசையில் முச்சித்தமஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை என துளறியும் அன்பை தருவாயே மயில் தகர்களிடையறாந்த தினை காவல் வனஜ குரமகளை வந்தித்து அணைவோனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரைமுகமனிடைய கந்த பெருமாளே உயர் கருணை பொரியும் இன்ப கடல் மூழ்கி உனை என துளறியும் அன்பை தருவாயே கரைமுகமனிடைய கந்த பெருமாளே. அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத மஞ்சரை கொரியாதே உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இவமாமுகன் தனக்கு இளையோனே இமவான் மடங்கை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா ஜபமாலை தந்த பெருமாளே. பாதிமதி நதி போதும் மணி ஜடை நாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருளிய மணவா ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகாளும் வகையொரு சிறைமீள ஆடு மயிலினில் ஏறி
மல்லுரோகம் குணநாசி விஷமே நீரெழுவு விடாத தலைவலி சோகை எழு கணமாய் வையோடு பெருவயிறு எரி கொல்லை சோலை பெருவலி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாய் வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால பயிரவராடமடி சுடர் வேலை விடுவோனி தரு நிழல் மீதில் உரை முகிலோதி தரு காரணமதாக வந்து பூமி மீதே காலனணுகாதி செய்த கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே பொறிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மணவாழ ஆறுமுகமாறிரண்டு விழியோனே சோழர் கிளை மாள வென்ற கதிர்வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே பொறிந்து வருவாயே சோலை மலை மேவி நின்ற பெருமாளே இப்போ நம்ம பாட ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமே அதில் வந்து நம்ம நதி பேர் இருக்கும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் முதல்ல சொன்னால் அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? கரெக்டாக சொல்லணும். ஆனால் பாட்டு முடிஞ்ச உடனே நாயேறு பாமணத்த பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாரும் ஆகமத நூலாய ஞானமுத்தி நாள் தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறு நாதிருக்க நான் வேறு நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கோர நீடார்ஷனாதரத்தில் மீதே பராபரத்தை நீ காண்கேன அன்னை சொல் அருள்வாயே சேரும் ஈசர் சோற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சொட்ட சோரார்கள் மாள வெட்டு தீரா குகா கோரத்தி மணவாள காவேரி நேர்வடக்கிலே வாவி போமணத்த காவார் சுவாமி வேற்பில் முருகோனே கார்போலுமே நீ பெற்ற மாகாளி வாலை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே நீ
அருள் கோர நீடார் ஷடாதரதம் மீதே பராபரத்தை நீ காண்கேன அன்னை சொல் அருள்வாயே முருக போர் மேகங்கள் சூழ்ந்த காலத்தில் அதை பற்றி நேற்றுக்கே சொன்னேன். அந்த கடுமையான ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய டியூட்டிக்காக இவர் அங்கே காஷ்மீர் போனப்போ எங்களுடைய குருநாதர் குருஜி அவர்கள் இந்த இப்போ பாட போகிற அந்த பாட்டை எடுத்து சொல்லி அதை நீ கட்டாயம் தினம் பாடு, துணையாய் காவல் செய்வாய் அப்படிங்கிற வார்த்தை அதில் அழகாக வரும். நீ தினம் பாடுன்னு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு முருகன் படத்தையும் தந்து நீ அங்கே இருக்கும்போது அதை நீ விடாமல் பாடு, உன்னை முருகன் காப்பாற்றுவான். நிஜமாவே தேவசேனாபதி. அதே மாதிரி ஒரு 1965 அப்பவும் போர் மேகங்கள் மூண்ட காலம். டெல்லி உத்தரசுவாமி மலை சுவாமிநாதன் கோவிலில் சிலன்யாசம் நடக்க போகிறது. மகாபெரிவாளுடைய ஆக்ஞையினால் ரொம்ப அழகான ஒரு கல் அந்த குறுக்குத்துறைங்கிற இடத்துலேருந்து எடுக்கப்பட்டு அதில் சுவாமியை வடிவமைச்சா உத்தர சுவாமிநாதன் பேர். ஏன்னா நான் அங்கே இருக்கிற சுவாமிநாதன் மாதிரியே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்போது சிற்பி வந்து அழகாக ஒரு கழுத்தில் ருத்ராட்சத்தை கல்லிலே பண்ணிட்டார். ராத்திரியெல்லாம் தடவி பார்த்துட்டு இருந்தா மகாபெரிவா. காலம்பரை சொன்னாலாம், ஏன் தனியாக ஒரு மாலையை போட வேண்டான்னு அதில் கல்லிலேயே வடிச்சுட்டியோ அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி இதெல்லாம் அவளுக்கு தான் அதெல்லாம் தோணும். அதனால தான் அவள் மகாபெரிவா, நம்மளாம் சாதாரண மனுஷா இல்லையா. அந்த மாதிரி அந்த அப்படிலாம் சொல்லி அந்த இதெல்லாம் எடுத்து அது ரெடி ஆகிட்டு இருக்கு வாலாஜாபாத்தில் நம்ம தமிழ்நாட்டில். அப்போது இங்கே சிலன்யாசம், அதாவது அடிக்கல் நாட்டணும். அதுக்கு டேட்டெல்லாம் குறிச்சாச்சு, எல்லோரும் ரெடி. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வரேங்கிறார், அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சீஃப் மினிஸ்டர் வரார், பக்தவத்சலம் எல்லாம் வந்து நடத்த போகிறான்னு இருக்கும்பொழுது திடீர்னு காலம்பரை 6 மணி முகூர்த்தம், திடீர்னு ஒரு அறிவிப்பு. உடனே சைரன் ஒலிக்கிறது, பெருசாக சைரன் ஒலிச்சு எல்லா இடத்துலையுமே இருட்டடிச்சு இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்க இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம், ஒரு பிளெயின் பார்த்தோம் பக்கத்து நாட்டிலேருந்து. அதனால் இருட்டு தான், அப்படிதான். இது எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் விடிகாலம்பரை சைரன் மறுபடியும் ஒலிச்சு அந்த ஆபத்து நீங்கி எடுத்துன்னு சொல்லிட்டா. அது அப்போது எல்லோரும் அதான் இது பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி உடனே வானொலியில் அதை ஒளிபரப்பினா பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், அது வந்து தேவசேனாபதி இல்லவா அவன், நம்மளையெல்லாம் காப்பாற்றிட்டான் அப்படின்னு. 1965 நடந்த ஒரு அருமையான சம்பவம். தில்லி மலை மந்திர்னு சொல்கிற அந்த உத்தரசுவாமி மலையில். ஸோ இந்த மாதிரி முருகன் வந்து பல இடங்களில் நம்மளை காப்பாற்றுவான். இந்த அழகான பாட்டை குருஜி அவர்களுக்கு அர்ப்பணித்து, எல்லா பாட்டுமே அவருக்கு தான் அர்ப்பணிப்பு, இருந்தாலும் குறிப்பாக இந்த பாடலை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தவர்மாள் தோமர சூலம் தரியா காதிய சூரம் தனியா சாகரமேழும் கிரியேழும் சருகாய் காய் கதிர்வேலும் பொருள் காசேவலும் நீலம் தரி கூத்தாடியமாவும் திணை காவல் துவர்வாய் காணவர் மானோ சொரநாட்டார் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே ஏ துணையாய் காவல் செய்வாய் என்றுணரா பாவிகள் பால் உன் தொல்லையா பாடலையானும் புகழ்வேனோ முருக பவமாய் தாழதுவாகும் பனை காய்த்தே மணனாரும் பழமாய் பார்மேசை வேழும்படி
பள்ளி வேதம் படியா பாதகர் பாய் அன்றியுண்டா பேதைகள் கேசம் பறி கோப்பாளிகள் யாரும் கழுவேற சிவமாய் தேன் அமுதோறும் திருவாக்கால் ஒளி சேர் பெண் திரு நீரால் அமராடும் செறியோனே ஏற்று நீர் சேனதி ஆரங்கொழியா கோமளம் வீசும் திருவோதூதனில் மேவும் பெருமாளே ஏ துணையாய் காவல் செய்வாய் என்றொன்னரா பாவிகள் பால் உன் தொல்லையா பாடலையானும் முருக துணையாய் காவல் செய்வாய் அடுத்தது ரொம்ப ஒரு குட்டி பாட்டு. நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற இதை பற்றி தான் பாடியிருக்கோம். வேழமுண்ட விழாக்கனி அது போல மேனி கொண்டு வியாவகமயலூரே நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடா அருள் புரிவாயே மாள அந்தமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீர காளகண்டன் உமாபதி தருபால காசி கங்கையில் மேவிய பெருமாளே நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாதருள் புரிவாயே காசி கங்கையில் மேவி பெருமாளே அடுத்தது ரொம்ப அழகான பாட்டு. அரு வரை எடுத்த வீரன் நெறிப்பட விரக்கள் ஊனும் அரணிடம் இருக்கும் ஆயி அருள்வோனே. கைலை மலையை பேர்க்க பார்க்குறான் ராவணன். என்ன இந்த மலை இப்படி அசையிறதே அப்படிங்கிறா. யார்? மலைமகள், இமமான் மகள் அல்லவா? அப்படி சொல்லும் பொழுது யாரும் இல்லை, நம்ம ராவணன் தான் அப்படிங்கிறார் சிவனான். உடனே தன்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு விரலால் அந்த மலையை அமுத்தி இப்படி பிடிக்கும்போது அவன் கை நெருக்குண்டு அவன் அழறானான். அதை பாட்டை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நதியோட பேர் வருதுங்கிறத உங்களுடைய இதுக்காக விட்டுடுறோம். அதனால் நீங்கள் கேட்டுட்டு அப்புறம் சொல்லலாம் என்னன்னுட்டு. அருவரை எடுத்த வீரன் நெறிப்பட வீரர்கள் ஊனும் அரணிடம் இருக்கும் ஆயே அருள்வோனே அலை கடல் அடைத்த ராமன் மிக மனமகிழ்ச்சி கோரும் மணிமயில் நடதும் ஆசை மருகோனே பருதியின் ஒளி கண் வீரம் ஆரமோக நிறைத்த தோள் பன்னிரு கரமிகுத்த பாரம் முருக நின் பதமலருளத்தில் நாளும் நினைவொரு கருத்த தாள்கள் பணியவும் என
ஞானம் அருள்வாயே. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா. சுடர்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மேல துணிப்பட அரகர்மாள விடும் வேலா. மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சோழும் வயல் பொழை கிழக்கு நீல மலர்வாவி. வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதி கண்வீர் வைர விமனத்தில் மேவு பெருமாளே. நின் பதமலர் உளத்தில் நாளும் நினை ஒரு கருத்த தாள்கள் பணியமும் எனக்கு ஞானம் அருள்வாயே. அழகான பாட்டை எங்களுடைய குருநாதர் இந்த சரஸ்வதி அந்த நதி அந்த பெயர் வரதுனால அந்த பாட்டையே சரஸ்வதி ராகத்தில் அமைச்சு கொடுத்துருக்கார். அதில் ஞானம் ஏன்னா சரஸ்வதி இல்லையா அதனால அந்த பாட்டினுடைய வார்த்தைகளும் அந்த மாதிரி தான் இருக்கு. நின் பதமலர் உளத்தில் நாளும் நினை ஒரு கருத்தர் தாள்கள். உன்ன பணியன்னு கூட சொல்லல. யாரும் தினமும் உன்னை நினைச்சுட்டு இருக்காளோ, யாரும் உன்னுடைய பாதங்களையே நினைச்சு தொழுதுன்னு இருக்காளோ அவளுடைய பாதங்கள் எனக்கு தொழணும் அப்படிங்கிறார். பதமலர் உளத்தில் நாளும் நினை ஒரு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே அப்படின்னு சுவாமியை வேண்டிக்கிறார். சரஸ்வதியினுடைய பெயர் வர அந்த பாட்டுல ஞானத்தை வேண்டுகிறார். அதோட சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா அப்படிங்கிறார். அந்த சொல்லு நீ அர்த்தம் சொல்லு பார்க்கலாம் பிரணவத்துக்கு. உனக்கு தெரியுமா? நீ பிரம்மண ஜெயிலில் குட்டி ஜெயிலில் போட்டியே, உனக்கு தெரியுமோ ரொம்ப அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமே எனக்கு. எப்படி தெரிஞ்சது? வண்டு ரூபத்தில் அம்மாவோட கூந்தலுக்குள்ள உட்காந்து மலரில் உட்காந்து நான் கேட்டேன் அப்படிங்கிறார் முருகர். அதை தான் அழகாக சொல்ல. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சிவபெருமான் சொல்லுன்னு சொல்கிறாராம். சொல்லுவேன உரைத்த ஞான குருநாதா. அப்படி அவர் கேட்டுன்றதும் இவர் சுவாமி மலையில் அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். அழகாக இந்த ஞானம் ஞானம் அப்படிங்கிற வார்த்தைகள் 2 இடத்துல ஞான குருநாதா, அது மாதிரி ஞானம் எனக்கு அருள வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல், இது ரெண்டுமே இந்த அழகாக இந்த பாட்டில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் சரஸ்வதி ராகத்தில் அமைஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது. அதே சரஸ்வதி ராகத்தில் இன்னும் ஒரு குட்டி பாட்டு கூட சொல்லி கொடுத்துருக்கார். அதையும் இங்கே பாடிடுறோம். சரஸ்வதி நதி ஆனதுனால அந்த பாட்டையும் பாடிடணும். அதில் நதி பேர் இருக்காது, ஆனால் சரஸ்வதி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இமராஜனிலா அதரிக்கும் கனலாலே இளவாடையும் ஓரம் ஒரு கோம்படியாலே சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே தனிமானோயில் சோறும் அதர் கொண்டருள்வாயே. குமரா முருகா ஜடிலத்தல் குருநாதா குரமாமகள் ஆசை தணிக்கும் திருமார்பம் அமராவதி வாழ்வமரர் கண்டருள்வானே. அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே தனிமானோயில் சோறும் அதர் கொண்டருள்வாயே. அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. அருணாபுரி வீதியில் அந்த வலம் வரும்பொழுது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும். கடவுளே நமக்கு ஏதோ சொன்ன மாதிரி. ரொம்ப மழை கொட்டுற ஒரு சமயத்தில் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி தானான்னு தெரியலையே, ஒன்றுமே தெரியலையே, இப்படி நடந்துட்டுருக்கோமே அப்படின்னு சொன்ன உடனே யாரோ 2 பேர் கிராஸ் பண்ணிட்டு போகிறா. இன்னைக்கு பௌர்ணமி தான் சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு மறைஞ்சு போயிட்டா. கவலைப்படாதீங்கோ அப்படின்னுட்டு மறைஞ்சு போயிட்டா. அது யாரு சொன்னா நம்மளை யாரை தாண்டின்னு போறாங்க தெரியறதுக்குள்ள அவ மறைஞ்சு போயிட்டா. அது மாதிரி இந்த முருகன் எல்லா இடத்துலையும் இருப்பான். அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. அருணாபுரியில் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் இருப்பான்.
அந்த மாதிரி தான் அந்த மலை மந்திரில் அந்த சமயத்தில் அந்த சைரன் எல்லாம் ஒலிச்சு அது நார்மலாகி அந்த நிச்சயப்பட்ட டைமில் அந்த சிலன்யாசம் நடந்ததுங்கிறது நம்மளுடைய எத்தனம் இல்லை அதில். அது பூரா அந்த முருகனுடைய செயல். இதை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவிக்கணும். நம்ம வந்து நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் போய் பாடிட்டேனாக்கும், நான் தான் அங்கே உட்காந்தேனாக்கும்னு நினச்சிட்டோம்னா கிடையாது. அவன் நடத்துகிறான், அவன் சொல்லி நம்ம செய்கிறோம். அந்த எண்ணம் நமக்கு எப்போவுமே மனசில் இருக்கணும். அடுத்த பாட்டு பார்க்கலாம். அதுலேயும் நம்ம நதி பெயர் வரும். நீருமென் இந்த பாட்டு அமலவாயு அமலவாயு ஓடாத கமல நாபி மேல் மூல அமுத பானமே மூல அனல் மூல அசைவுறாது பேராத விதமுமேவிவோவாது அரிசதான சோபானம் அதனாலே யமனை மோதி ஆகாச கமனம் மாமனோபாவம் எளிது சாரவேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே முருகா விமலை தோழி மீதோடு யமுனை போல ஓரேழு விபுத மேகமே போல உலகேழும் விரிவு காணும் மாமாய முடிய நீள மாவோல வெகுவிதாமுக ஆகாய பதம் ஓடி கமலயோனி வீடான ககன கோண மீதோடு கலப நீளமாயூர இளையோனே கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரில் கருணை மேருவே தேவர் பெருமாளே முருகா யமனை மோதி ஆகாச கமன மாமனோபாவம் எளிது சாரவேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே முருகா கருணை மேருவே தேவர் பெருமாளே. கருணை மேருவேன்னு கூப்பிடுறார். எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகுங்கிற ரொம்ப அருமையான ஒரு கருத்து அத்வைதம். எனது அத்வைத கருத்தை அங்கேயும் சொன்னார். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க அப்படின்னார் சுவாமி மல்லையில். இங்கே என்ன சொல்லாது, எனது யான் சொல்லுவோம். மலையாளத்தில் நாங்கள் ரொம்ப கிண்டலாக சொல்லுவோம், ஐ ஞான் என்ற மீ அப்படிம்போம் எல்லா பாஷையிலையும். அது மாதிரி எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் எனக்கு நீ அருள வேண்டும். விமலை தோடி மீதோடு யமுனை போல அந்த மயில் வரதான். அந்த அவளுடைய கை வளையல்கள்லேருந்து கையிலேருந்து வேர்த்து வரும்பொழுது அதிலிருந்து வந்த நீரை தான் யமுனை நதியாக பெருக்கெடுத்தது அப்படிங்கிறது புராண குறிப்பு. அதை அழகாக பாடியிருக்கார். அதை அழகாக குருநாதர் அவர்கள் யமுனா கல்யாணி ராகத்தில் அமைச்சும் கொடுத்துருக்கார். கருணை மேருவேன்னு கூப்பிடுறார். ஒரு இடத்துல கருணை வாரியே அப்படிம்பார். எல்லாத்துக்குமே கருணையை வந்து காட்டுறதுல உச்சகட்டமாக இருக்கிறவன் முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு கருத்து.
இனி ஒரு பாட்டில் அதே மாதிரி தான் நதிக்கரையில் பாடினதான். நீரும் என்பு தோலினாலும் ஆவதென்கை கால்களோடு நீளும் அங்கமாகி உயிரூரி நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊரும் இன்ப வாழ்வும் ஆதி ஊனம் ஒன்றிலாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழி ஐந்த காலம் மீறியோனும் வந்து பாசம் வீசு ஊனுடம்பு மாயும் மாயம் ஒழியாதோ சூரனண்ட லோகம் மேன்மை சூறை கொண்டு போய்விடாது தோகையின் கண் மேவி வேலை விடும் வீரா தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே பாறை உண்ட மாயன் வேயை ஓதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகுமாலின் மருகோனே பாதகங்கள் வேறி நூறி நீதியின் சொல் வேத வாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே ஊரும் இன்ப வாழ்வுமாகி ஊனம் ஒன்றிலாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஒழி ஐந்த காலம் மீதியோனும் வந்து பாசம் வீசு ஊனுடம்பு மாயும் மாயும் ஒழியாதோ பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே ஊனுடம்பு மாயும் மாயம் ஒழியாதோ. இந்த இடத்துல சுவாமி வந்து பெருமாள் அந்த கோவிலிருந்து காஞ்சிபுரத்துலேருந்து அடியாரோட கிளம்பி அந்த ஓரிரவு இருக்கை அப்படின்னு சொல்லுவாளே, ஓரிக்கைன்னு இன்னைக்கு நம்ம பெரியவா இருக்கிற இடம், அங்கே போய் இருந்துட்டார் சுவாமி. ஏன்னா அவருடைய அந்த பக்தனை வந்து ராஜா அவமானப்படுத்தினது அவருக்கு பொறுக்கலை. அவன் என்ன சொல்கிறான், நீ ஒரு பாட்டு பாடி அந்த கிழவி வந்து ரொம்ப இளமையாயிட்டாளே, எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப இளமையாகணும், ஒரு பாட்டு பாடுன்னு. இல்லை நான் வந்து கடவுளை தவிர யாரையும் பாட மாட்டேன், உங்கள் அரசன் பேர்லெல்லாம் புகழ்ந்து நான் பாடுறது இல்லைன்னு விட்டார் கணிகண்ணன். உடனே ராஜா கோவம் வந்துடுத்து. அவர் கோவம் வந்து இவனுக்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டார் பெரியவா திருமழிசையார் சொல்லிட்டார், வா பாயை எடுத்துக்கோ, கிளம்பு, நீயும் கிளம்பு, பெருமாளே நீயும் சுருட்டு உன் பாயை, உன்னுடைய பையனாக பாயை சுருட்டு, வா போகலாம். எல்லாரும் கிளம்பி போயிட்டா காஞ்சிபுரத்தை விட்டுட்டு. அந்த ஓர் இரவு இருக்கை, அதான் ஓரிக்கைன்னு இப்போ நம்ம சுருக்கமாக சொல்லிக்கிறோம். அந்த ஓரிரவு இருக்கை அந்த ஊரில் போய் இருந்துட்டா. அப்புறம் அரசன் ஓடி வந்தான். மந்திரிகள்லாம் சொல்கிறா, நீங்கள் பண்ண தப்பு, அவனை வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவன் பெரிய பக்தன், அந்த சுவாமியோட பக்தன், நீ இப்படி சொல்லிட்டேளே அப்படின்னு சொன்ன உடனே அரசன் வந்து மன்னிப்பு கேட்குறான். திரும்பி வாங்குன்னு சொன்ன உடனே பாடுறார் திருமழிசையாவா, திரும்பியும் பாடுறார். சரிப்பா, உன்னுடைய பையனாகப்பாய், அந்த நாகப்படுக்கையில் தானே படுத்துட்டு இருக்கார் இல்லையா, உன்னுடைய பையனாகப்பாயை சுருட்டிக்கோ, வா போகலாம், திரும்பி போகலாம் அப்படின்னு திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வரா. அந்த ஒரு நைட்டு காஞ்சிபுரம் ஒளி இழந்து போயிடுது. அந்த மாதிரி பெருமாள் பக்தருக்காக என்ன வேணா பெருமாள் செய்வாருங்கிறத சொல்கிறார். அதை இந்த இடத்துல பாடி காட்டுறார். பாறை உண்ட மாயன் வேயை ஊதி, அவன் வேயை ஊதி ஆக பேரா சொல்றார். பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகு மாலின் மருகோனே, அவர் பாடின பாட்டுக்கு தன்னை மறந்து சுவாமி அவரோட போயிட்டார், கிளம்பி போயிட்டார். திரும்பி அந்த பாடுற பாட்டில் மயங்கி அவர் சொல்றதை கேட்டு, பக்தன் சொல்றதை கேட்டு திரும்பியும் காஞ்சிபுரம் வரார். இப்படி சொல்றது அழகான நம்ம திருப்புகழ் எடுத்துட்டோம்னா ஷண்மதம், அதாவது நம்முடைய ஆதிசங்கரர் காட்டிய 6 மார்க்கங்களுமே அதில் வரும். எல்லாரையுமே அவர் தொழுவார். காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், சாக்தம்னா சக்தி தேவியை பற்றி, வைணவம், சௌரம் சூரியன் இல்லாமல் முடியாது இல்லையா, கௌமாரம் முருகனை பற்றி. ஆனால் எல்லாரை பற்றியும் பாடிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுவது, முருகா நீ எனக்கு அருள் பண்ணு, சிவனுடைய புத்திரனே எனக்கு நீ அருள் பண்ணு, மாலோன் மருகனே எனக்கு நீ அருள் பண்ணு, தும்பி முகத்தை தும்பி கையானுடைய இளையோனே எனக்கு நீ அருள் பண்ணு, எல்லா சுவாமியும் பாடிட்டு தன் இஷ்ட தெய்வத்திட்ட வரம் கேட்பார். அதுதான் திருப்புகழில் வர பெரிய ஒரு அழகு. அந்த சந்த பாடல்களுடைய அதனை சந்தமெல்லாம் இருக்கவே இருக்குது நமக்கு. ஆனால் அந்த கருத்து வரும் பாருங்க, அந்தந்த இடத்துல அப்படியே நம்மளே மறந்துடுவோம். எல்லாரும் அந்த வழியில் நம்மளும் வரணும். குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன். எங்கள் மைக் கிடச்சி கொடுத்துனா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைம்பா. எல்லாரும் மைக்கு கிடச்சதுன்னா உடனே முதல் வேலை அதுதான், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கு. அந்த சின்ன குழந்தை ஒன்று ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு அது கட்ட 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 கட்டன்னு ஒரு தாளம் போட்டுன்னு உட்காந்துருக்கா. எப்படி அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த பாட்டை கேட்கும்போது நான் இந்த தாளம் போடணும் அப்படின்னு சொல்லிடு. சின்ன குழந்தை அது என்ன 5 வயசா 6 வயசா, அது கட்ட கட்ட கட்டன்னு தாளம் போடுறது. அந்த 3 வயசா இங்கேருந்து பார்த்தா தெரியல 3 வயசு. அந்த 3 வயசு குழந்தை நாங்கள் இந்த பாட்டை பாடினதுமே அப்படி தாளம் போடுறா. முருகனுடைய அருள் அதெல்லாம், அது வந்து நமக்கு வேணும்னு கேட்டால் கூட கிடைக்காது. ஆசீர்வாதம். நன்னா இரு, நிறைய திருப்புகழ் பாடு, பெரிய விளையாட்டு கற்றுக்கோ, அம்மாட்ட சொல்லு.
குருநாதர் அமைச்சு கொடுத்துருக்கார். காசியில் பிரதாபமாய் உரை பெருமாளே. நமக்கு கிட்டக்க இருக்கிற ஊர், நம்ம அதை நிச்சயமாக பாடணும். தாரணி அதிபாவியாய் வெகு சோது மெத்திய மூடனாய் மனசாதனை களவாணியாய் ஒரும் அதிமோக தாபமே கொளவீழனாய் பொறுமேல் விழிச்சேராக மாதர்கள் தாமுய செய்யும் ஏது தேடிய நினைவாகி பூரண சிவஞான காவியமோது தற்புணர்வான நேயர்கள் பூசுமே திருநீரிடாயிருவினையே ஏனை பூசி நீர் பூசி திருநீர் பூசி மெய்ப்பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமாரருள் புரிவாயே முருகா வாரணத்தினையே கராவும் முனே வளை தேட போதும் மேவி மாயவர் இதமாக வீரியம் மருகோனே வாழும் முப்புற வீரரானது நீரழ புகையாகவே செய்த மாமதி பிறை வேணியார் அருள் ஓதல்வோனே காரண கொரியான நீதியரானவர்க்கு முன்னாகவே நெறி காவிய சிவனோலை ஓதிய கதிர்வே கானக குரமாதை மேவிய ஞான சொற்குமர கானக குரமாதை மேவிய ஞான சொற்குமரா பராபர காசியில் பிரதாபமாயுரை பெருமாளே திருநீர போசி மெய்ப்பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமாரருள் புரிவாயே பெருமாளே அருள் புரிவாயே விபூதியை பூசிக்கணும். நான் விபூதி இட்டுக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. இப்போ நிலைமை அப்படி தான் போயின்னு இருக்கு. போகிற போக்கில் விபூதி இட்டுண்டா கொஞ்சம் வெக்கமாக இருக்குது வெளியில் வரத்துக்கு அப்படி நினைக்கிற ஒரு சொசைட்டி, ஒரு ஒரு ஜென்ரேஷன் உருவாயின்னு இருக்கு. அது ரொம்ப தப்பு. குழந்தைகளை வந்து நம்மளுடைய சின்னத்தை நம்ம கட்டாயமாக அணிஞ்சுக்க வேண்டிய அந்த மனப்பக்குவத்தை அவளுக்கு நம்ம கொடுக்கணும். பூதி பூசி மெய்ப்பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமாறு அருள் புரிவாயின்னு காசியில் இருக்கிற சுவாமியை கூப்பிடுறாரு. எல்லா இடத்துலையும் முருகனை பார்க்குறாரு. அவர் எல்லா இடத்துலையும் குமரகுருவர் போய் அங்கே முருகன் சந்நிதி அங்கே வச்சுருக்கார். முருகன் விக்கிரகம் அழகாக இருக்குது அவருடைய ஆசிரமத்தில் போனேன்னா. அனுபூதி காஞ்சிபுரம் பாட்டு, காஞ்சிபுரம் பாட்டு நம்ம நிச்சயமாக பாடி ஆகணும். இது நம்ம பெரியவாள் 2 பேருக்குமே சமர்ப்பணம். இந்த பாட்டு
காஞ்சிபுரம் பாட்டை பாடிட்டு ஒரே ஒரு மயில் விருத்தம். ஏன்னா அந்த மயில் விருத்தத்தில் அழகான ஒரு சொற்றொடர் வந்திருக்கு, கங்கையை பற்றியும் யமுனை பற்றியும். அதை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த காஞ்சிபுரம் பாட்டு, அதுக்கப்புறம் மயில் விருத்தம், அப்படி கந்தர் அனுபூதி. வம்பராஜில கண்ணமிடும் சமயத்து கத்து திரையாளர் வல்கலா திரழல்லையகன்று மனத்து பற்றருளாலே தம்பராகர நில்லை உணர் உருகி போர் பத்ம கழ சேர்வார் தம் கோழாதேனில் என்னையும் அன்போடு வைக்க சற்று கருதாதோ வெம்பராக்கிரமென்னையில் கொண்டொரு வேற்பு பொட்டு பட மாசூர் வெல்ற பார்த்திப பன்னிரு திழ்முய வெட்சி சித்திர திருமார்வா கம்பராய் பணி மல்லபுயம் பெருகைக்கு கற்பு தவறாதே கம்பையாற்றினில் அன்னை தவம்பொறி கச்சி சொக்க பெருமாளே தம்பராகரனில்லை உணர் உருகி பொற்பத்ம கழ சேர்வார் தம் குழாதினில் என்னையும் அன்போடு வைக்க சற்று கருதாதோ கம்பையாற்றினில் அன்னை தவம் பொறி கச்சி சோக்க பெருமாளே. ಶಿಖರ ದಮನಿಯ ಮೇರುಗಿರಿ ರಜದಗಿರಿ ನೀಲಗಿರಿ எனவும் ஆயிரமுக தெய்வ நதி காளியன நீழலிட்டு வெண்திங்கள் சங்கனவும் பிரபா. இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்கார். சிகர தமனிய மேருகிரி ரஜதகிரி நீலகிரி, 3 விதமான நிறம். மயிலை பற்றி பாடுறார். மேருமலையினுடைய பொற்சிகரங்களுடைய நிறம் இருக்கான், வெள்ளியங்கிரியோட வெள்ளை நிறம், நீலகிரி நீலோற்பல மலர்கள் பூக்கின்ற அந்த திருத்தணி, அங்குள்ள அந்த நீலோற்பல மலர்களுடைய நிறம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியுமா? 1000 முக தெய்வ நதி கங்கை, 1000 முகங்களாய் பாய்கின்ற தெய்வ நதியான கங்கை, காளிந்தி யமுனை என நீழலிட்டு. அதில் கிருமாந்த வாரியார் இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதாவது கங்கை நதி அப்படியே வெள்ளையாக போயின்னு இருக்கா, அந்த யமுனை நதி கொஞ்சம் கருப்பாக போயின்னு இருக்கா. மயிலை பாருங்க, எல்லா கலரும் அதில் இருக்குது. பொற்சிகரங்களுடைய கலர் இருக்குது, வெள்ளியங்கிரியோட கலர் இருக்குது, நீலோற்பல மலர்களுடைய கலர் இருக்குது, 1000 முகமாய் பறந்து போகின்ற கங்கையினுடைய நிறம் இருக்குது, காளிந்தி அந்த யமுனையினுடைய நிறம் இருக்குன்னு மயிலை சொல்லும் பொழுது எப்படி அவருக்கு அந்த கலர் சொல்லும்போது நினம் வருது அப்படிங்கிறது கிருமாந்த வாரியார் பிரயாக்ராஜில் போய் பாருங்கோ. அந்த 2 கலரும் என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு எத்தனை 60-70 வருஷம் முன்னால் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அப்படி இதை பற்றிலாம் நமக்கு அந்த நம்ம கொடுத்து வச்சுருக்க அந்த மாதிரி ஒருத்தர் பாடியிருக்கார். அவர் என்ன போக்கில் அதை பாடியிருக்கார், என்ன கருத்து அதில் இருக்குங்கிறது நமக்கு வாரியா சுவாமிகள் மாதிரி, திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் அவர்கள் மாதிரி, எங்களுடைய குருநாதர் மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு இந்த தலைமுறையில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இல்லையா, அதுதான் முருகனுக்கு நாங்கள் எப்போவுமே நன்றி சொல்லுவோம். மறுபடியும் அந்த பாட்டு ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம். சிகர தமனிய மேருகிரி ரஜதகிரி நீலகிரி எனவும் 1000 முக தெய்வ நதி காளியந்தே என நீழலிட்டு வெண்திங்கள் சங்கனவும் பிரபா நிகரெனவும் எழுதறிய நேமியன உலகடைய நின்ற மாமோகில் எனவே நெடிய முது ககன முகடுற வீசி நிமிரும் ஒரு நீல கலாப மயிலா அகரு மறுமணம் வீசு
அபிராமவேள் அடியவர்கள் மீடி அகலவே அடல்வேல் கரத்தசைய ஆறிரு புயங்களில் அலங்கல் கொழாம் அசையவே மகர கன கோமள குண்டலம் பல அசைய வல்ல உணமனம் அசைய மால்வரை அசைய ஊரக பீலம் அசைய எழுதிசை அசைய வையாளி ஏறு மயிலே வையாளி ஏறு மயிலே நீல கலாப மயிலா இந்த பாடுறது வந்து கந்தர் அனுபூதி. அவளுக்கு வேணுமா கொடுக்கணுமா? முருகா 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 முருகா. இந்த பாட்டு வந்து கந்தர் அனுபூதி 52 ஸ்டான்ஸாக இருக்கும். வேதங்களுக்கு இணையான ஒரு பாட்டுன்னு சொல்லுவாள். பாட்டுன்னே சொல்லக்கூடாது, திருப்புகழ் கந்தர் அனுபூதி. அனுபூதி இறைவனுடன் ஒன்று சேர்க்க வைக்கும். நம்மளுடைய குத்தங்குறையும் சொல்லுவார், அதில் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லுவார், அவருடைய பெருமையை சொல்லுவார். எல்லாம் மாறி மாறி வரும். நம்ம அந்த மாதிரி ஒரு அழகான கந்தர் அனுபூதி நூல் அது. முருகா 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 நெஞ்ச கன கல்ல நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு ஷண்முகனு கியல்சே செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத செல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்ட கை மாதொடு மக்களெனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழு சோர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு ஒருவத்தொடு வேலவனே மகமாய களைந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அகமாடை மடந்தையரோ ஜகமாயொழின்று தயங்குவதே திணியான மனோச்சிலை மீதுன அணியாரவிந்த மரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறை தாழ் நினைவாய் சொடுவாய் நெடு வேதனை தோள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதி கேளகமாமெனுமே விமரம் கிழமை பொருள் பேச்சியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொரு தானவநாசகனே மட்டோர் குழல் மங்கையர் மையல் வல்லை பட்டு ஊசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டோடர வேல் சைல தெரியும் நிஷ்டோர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன் வரல் கலபத்து ஏர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்பவலாரி தலாரி எனும் சோர்மாமடிய தொழுமேலவனே கோகாயன என் கிளை கோழி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருளும் திருடன் பெம்மான் முருகல் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறி
அறிந்திலனே முருகன் தனி வேல் முனி நம்கரு அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஒருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாமைவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து ஒருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு பொங்கவரும் பொறியும் பரவும் குரு பொங்கவா என் குண பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையே உழல தகுமோ வீராமுது சூர்பட வேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் போமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியா மரியா உணரா மரவா விதி மாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூரபயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் கொடியும் குலமும் கொடி போகியவா அடியாந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய் பொருளுக்கு அடியே முரிதா உபதேசம் உணர்த்தியவா பெரிதாரண விக்ரமவே இமையோர் பொறி தாரக நாக புரந்தரனே கருதா மரவா நெறி காண எனக்கு இரு தாழ்வனஜம் தர என்று செய்வாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமேதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறையாதறியாமையினால் மொழிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமில் கொடியை புணரோ குணபூதரனே கோர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சோர்வேரோடு கொன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வே உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைதிலையே வேதாகம ஞான வினோத மனதீதா சுரலோக சிகாமணியே மெல்லே நிகர் வாழ்வை விரும்பியான் எல்லே விதியல் பயனெங்குதுவோ பொல்லே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய வானவனே ஆனாமுதே அயல்வேல் அரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே பொறி பன்னிருவாகுவி என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வானுருவில் திகழ் வேலவன் அன்று ஓவாததென உணர்வேத்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதெல்லாம் எவ்வாறொருவர் இசைவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உழவோ வாழ்வாயினி மயில் வாகனே கலையே பதறி கதறி தலையுட அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குல பிடிதோய் மலையே மலை கோரிடுவாகையனே சிந்தா குலையில்லொடு செல்வமெனோ வெந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தையர் தீனெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவலா ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர் கழல் என்றருள்வாய் மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது
துதியில் துதியா விரதாசுர பூபதியே நாதா குமரா நமயல் என்றனார் ஓதாயன ஓதியது பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சோடும் மலர் பாதா குரமில் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரமவேளிரையோன் பரிவாரமெனும் பதமே வலையே பொறிவாய் மனநே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே ஆதாளியே ஒன்றறியேனை அறத்தேதாளியை ஆண்டது செப்புமதோ கோதாள கிராத குலி கிரைவா வேதாள கணம் புகழ் வேலவனே மாயள் ஜனனம் கெட மாய விழா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமில் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறையாது குறை தரையோ நெறியை தனிவேல் நிகழ்த்திடலோ செறிவற்றுலகோடு உரை சிந்தையும் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூஷாமணியும் துயிரும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழும் துகளாயினபில் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சோடும்படி தந்தது சொல்லுமதோ சூடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாயிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருளே குவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரனே எம் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரை நாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலையே பேராடியே பெருமாறுளதோ சீராவர் சூர் சிதைவித்து இமையோர் கோரா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்று அறிவார் அறிவில் பெரிவொன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றர வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடும் வேலவனே தன்னம் தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவேற்பதுவோ இன்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார்க்கு இன்னும் களையும் கிருபை சூழ் சுடரே மதி கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடவே நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருட ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கோரும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே கொன்றொருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சோரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நமக.
எல்லாம் வல்ல குருநாதர் காஞ்சிபிரலோட பரிபூர்ண அனுகிரகத்தில் நம்ம சிதம்பரம் தியாகப்பா தீட்சிதர் சிவராம தீட்சிதரோட தலைமையில் கே ஆச்சாரியா பெருமுயற்சியில் 9வது புஷ்கரமாக சரஸ்வதி மிதுன ராசி புஷ்கரம். மிதுன ராசி சரஸ்வதி நதியில் நடக்கக்கூடிய புஷ்கர வைபவத்தில் இந்த நதிகளை பற்றி ஒவ்வொரு பாட்டு அருணகிரிநாதர் என்னெல்லாம் பாடியிருக்காருன்னு பொறுக்கி பொறுக்கி பெருசாக வேண்டாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக ரொம்ப அழகாக பாமர மக்களும் புரிஞ்சு, ஏன்னா நான் ஒரு எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு இவ பாடினத்துலேருந்து கங்கை ஒரு கலர், யமுனா ஒரு கலர்னு எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி இது வரைக்கும் எல்லாரும் நம்ம எல்லாம் தெரியும், கங்கையோட நிறம் கருப்பாக இருக்கும், யமுனையோட நிறம் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் இல்லையா? இல்லை யமுனை கருப்பாக இருக்கும், இல்லை கிருஷ்ணர் போனதுனால ஒரு கதை உண்டு. அது அந்த சங்கமத்தில் அந்த 2 நதியும் தனித்தனியாக கலரும் தெரியும். இதுதான் பாரு, இந்த நதி ஒன்று இந்த நதி ஒன்று அங்கே சேரறதுன்னு காமிப்பாள். ஆனால் அதை ஒரு பாட்டு மூலமாக கிருபானந்த வாரியார் அதை அழகாக உணர்த்தினதை இவாளுக்கே தெரியும். கிருபானந்த வாரியாரை உணர்த்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இவா அதையே பழமும் தின்னு அதுலேயே எல்லாமே வந்தவா, கரைச்சி குடிச்சுவா. சாப்பாடே இல்லை, அவளுக்கு திருப்புகழ் தான். நம்ம சித்ராக்கும் நம்ம மூர்த்தி சாருக்கும் ரொம்ப அழகாக பாடினா, அதுவும் கங்கை கரையில் சங்கமத்துக்கு அப்புறம் 3 நதியாக சேர்ந்து வாரணாசி போகிற இடத்துல அவள் பாடுறதுங்கிறது அவளுக்கு அவள் பண்ணின ஒரு பெரிய பாக்கியம். நமக்கும் இந்த கேட்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். நான் நிறையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள் வச்சுருந்தோம். ஆனால் இந்த அந்த வாரனால எல்லாம் வித்ட்ரா பண்ணினதுனால நாங்களும் முடியல. பாகவத சப்தாகம் கூட வச்சுருந்தோம், பத்திரிக்கையில் கூட போட்டிருப்போம். அவளாலெல்லாம் ஒத்துராலையும் வரத்துக்கு ஒரு தைரியம் இல்லை. ஆனால் அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஃப்ளைட்டு ஒண்டி தான் போகணும், இல்லைன்னா ரயிலையாவது வந்துடுவோம். இது 2 தான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு ரொம்ப அழகாக பாடின அவளுக்கு சித்ராக்கும் நம்ம மூர்த்தி சாருக்கும் ஒரு பலத்த கரகோஷம் வந்துச்சாளா? ஆமாம், ஏன்னா அதில் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வைக்கணும். சரியாவா? அந்த 2 பேருக்கும் சரஸ்வதி நதியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி, நம்ம வேணி மாதாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி, நம்ம பட்டாபியும் நம்ம சிவராம தீட்சிதரும் அவளை 2 பேரும் ஆனர் பண்ணுவா. போடு நீ எல்லாம் பட்டாபி கைங்கரிய சிரோன்மணி பட்டாபி.